அருமையான கிளைமேட்டு, நல்ல தூக்கம் வர்றது போல் இருக்கலாம். இந்த நேரத்தில் பிரசங்கம் கொஞ்சம் கஷ்டமானது தான் இல்லையா? நல்ல இதமாக குளிராக இருக்கிற நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். அதனால் யாரும் தியானத்துக்குள் போய்விட வேண்டாம். ரொம்ப ஆழமான தியானத்துக்குள் நீங்கள் யாரும் சென்று விட வேண்டாம் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறை வார்த்தை நம்மோடு பேசக்கூடியது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலம், இங்கிலீஷில் அட்வென்ட் என்று சொல்லுவாங்க. இந்த வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அட்வென்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட. அட்வென்தூஸ் என்று சொன்னால் வருகை என்று அர்த்தம். வருகை என்று அர்த்தம். ஆகவே இதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய திருவழிபாட்டு ஆண்டினுடைய, புதிய திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள். ஆகவே இது நமக்கு சொல்லப்போனால் ஒரு ஹாப்பி நியூ இயர் தான். நமக்கு லிட்டர்ஜிக்கல் இயரில் இது ஹாப்பி நியூ இயர். புதிய திருவழிபாடு ஆண்டு திருவருகை காலத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிற பொழுது நம்ம இன்றைக்கு என்ன செய்தோம்? மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தோம். சகோதரர்கள் முன்னுரை அழகாக வாசித்தார்கள். இன்றைக்கு என்ன ஞாயிறு? எதிர்நோக்கின் ஞாயிறு. முதல் திருவருகை காலத்துடைய முதல் ஞாயிறை எதிர்நோக்கின் ஞாயிறு என்று சொல்லுகிறோம். அதே போல் இந்த கேண்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராஃபஸி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை வாக்குகளின் மெழுகுதிரி என்று சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க? இங்கே ஒரு ரீத் வச்சுருக்காங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுடைய முள்முடியா? அது தவ காலத்தில் தியானிப்போம் நாம. இது என்னது? இந்த ரீத், இளந்தளிர், அது என்னது? எதை குறிக்கிறது? துன்பங்களின் மீது உண்டாகிற வெற்றியை குறிக்கிறது. இத்தாலிய நாட்டில் நான் படிச்சுக்கிற சமயத்தில் பார்த்துருக்கிறேன். யாராவது பேச்சுலர் டிகிரி பண்ணிட்டாங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிட்டாங்க, என்ன சொன்னால் ஒரு இலையினாலே சுற்றப்பட்ட ஒரு ரீத்தை என்ன செய்வாங்க? செய்து அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி மேலே வைத்து கொள்ளுவார். ரோட்டில் அப்படியே நடந்து போவாங்க. பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க கூரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லுவார்கள். அதை பார்த்த உடனே இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த இலையினால் சூடப்பட்ட அந்த ரீத், அந்த இளந்தளிரை வைத்துக் கொள்ளுவார்கள். ஆகவே இது எங்காவது தொடக்கம் தெரியுதா? எங்கிருந்து தொடங்குது இந்த வட்டம்? வட்டத்துக்கு எங்கிருந்து தொடக்கம் தெரியுது? இருக்கதா? முடிவு இல்லவே இல்லை இல்லையா? ஆகவே இது வெற்றியையும் குறிக்கிறது. அதே போல நிலைத்தன்மையையும் குறிக்கிறது. இதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதே போல் இங்கே 4 மெழுகுதிரி, சென்டரில் 5வது மெழுகுதிரி, 3 ஊதா நிழல்களிலும் இன்னொன்று கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்குது இல்லையா? பிங்க் கலரில் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம ஒவ்வொரு வாரம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். பொதுவாக தவக்காலத்தில் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? வயலட் கலர் உடுப்பு போடுவோம். ஆகவே இந்த திருவருகை காலமும் ஒரு தயாரிப்புக்கான ஒரு காலமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த 4 வாரம் 4 விதமான தலைப்புகளோடு கொண்டாடப்பட்டாலும் 4 எதை குறிக்கிறது என்று சொன்னால் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு கேண்டிலும் 1000 வருடங்களை குறிக்கிறது என்று சொல்லுங்க. 4 கேண்டிலும் 4000 வருடங்களை, அதாவது ஆதாம் தொடங்கி கிறிஸ்து பிறப்பு வரை நடைபெற்ற அந்த காலங்களை 4000 காலங்கள் என்று கணக்கெடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அடையாளங்கள் எப்பொழுதுமே நமக்கு நிறைய அர்த்தத்தை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? அர்த்தத்தை கொடு. அந்த அர்த்தத்தை எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் பல சமயங்களில் அடையாளங்களோடு மட்டும் நின்று விடுகிறோம். இது என்ன செய்வோம்? நம்ம இது பாரம்பரியம், வருஷம் இதை செய்யணும். செல்லின்னு என்ன ஆகும்? என்ன ஃபாதர் வருஷம் செய்யறதை நீங்கள் விட்டுட்டீங்க இந்த வருஷம் அப்படின்னு பல பங்குகளை பல பிரச்சனை உருவாகும். ஒரு விஷயம் சின்னதாக மாறினாலும் பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. அர்த்தம் தெரியாமையே 1008 சண்டை போடக்கூடிய எவ்வளோ பங்குகளை பார்க்கின்றோம். என்ன தேவைகளுக்கு? அடையாளம் மாத்திரம் தேவை. அடையாளம் மாத்திரம் தேவை. நடைபெறக்கூடிய காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும்.
அது அர்த்தத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அர்த்தத்தை தெரிந்து கொண்டால்தான் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அர்த்தங்கள் தெரிந்து கொள்ளாமல் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதனுடைய ஒவ்வொரு அர்த்தமும் நமக்கு வாழ்விலே ஆழமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் சொன்ன இந்த ஊதா நிறம் ஒரு தயாரிப்பு. தவக்காலத்தில் எப்படி ஒரு தயாரிப்புக்கு நாம அடையாளமாக வைத்துக்கோ, அதே போல திருவருகை காலத்தில் இயேசுவை சந்திப்பதற்கான ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. எனக்கு தயாரிப்புன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது. தயாரிப்புன்னு சொன்ன உடனே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா இருந்தாங்க. இல்லை கல்யாணமான முதல் வருஷம் எப்படி இருப்பாங்க நீங்க சொல்ல முடியாது, பெரியவங்க தான் சொல்லணும். எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு வருஷம் கழிஞ்ச உடனே கொஞ்சம் என்ன ஆகுது, கொஞ்சம் உரசல் வருது. கொஞ்சம் உரசல், அன்பு அதிகமாயிட்டனால என்னது, உரசல் வருது, சண்டை அதிகமாகுது. யாரோ பேசுறாங்க போல இல்லையா? இல்லையா? சரி பாருங்க, அந்த சண்டை வந்த உடனே அந்த மாப்பிள்ளை ஒரு கணவர் முடிவு செய்கிறார், இனி இவளோட சேர்ந்து நான் வாழ முடியாது, அது எப்படியாவது மாமனாருக்கு தெரிவிக்கணும். அதனால் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஞானமா தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறாரு, அவர் ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். யார்? மாப்பிள்ளை. அவர் கடிதத்தை எடுத்து எழுதுகிறார், அன்புள்ள தயாரிப்பாளருக்கு, தாங்கள் தயாரித்து இடத்தில் விற்ற பொருளானது எனக்கு இப்பொழுது உபயோகப்படவில்லை. ஆகவே தாங்கள் விற்ற இந்த பொருளை தாங்களே திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. நல்லா எழுதுனாரா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இப்படி ஒரு ஐடியா எனக்கு தெரியாம போச்சே. உடனே மாமனார் வாங்கி பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறார். யோசிச்சு அவரும் அவருடைய பாணியிலே என்ன பண்றாரு, கடிதத்தை திரும்ப போடுறாரு. அன்பு கஸ்டமர், வாடிக்கையாளருக்கு, தாங்கள் பெற்றுக்கொண்ட பொருள் 1 வருடத்துக்கு மேலாகிவிட்டதால் அதற்குரிய வாரண்டி காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே ஒருபோதும் தயாரிப்பாளர் இந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டார். கதை நல்லா இருக்கா? ஆகவே தயாரிப்புன்னு சொன்னோடனே எனக்கு இது ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. பிரியமானவர்களே, தயாரிப்பு என்பது நம்முடைய வாழ்வுக்கு பிரயோஜனமானது. தயாரிப்பு என்பது நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு அது இன்னும் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை கடந்த திருவழிபாடு ஆண்டுல நம்ம ஒரு விதமான பாதையில் நடந்து வந்திருக்கலாம். இந்த புதிய திருவழிபாடு ஆண்டு எதற்கு நமக்கு கொடுக்கும் என்று சொன்னால், நாம் இன்னும் புதிய எண்ணத்தோடு, புதிய ஆர்வத்தோடு, புதிய நோக்கத்தோடு, புதிய உற்சாகத்தோடு இன்னும் நாம் ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை 4 வாரங்கள் என்று சொன்னாலும் திருச்சபை அதையும் 2ஆ பிரிக்குது. அந்த 4 வாரத்தையுமே இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு காரியம், 17 24 வரைக்கும் என்று சொல்லி 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. அப்ப இந்த முதல் பிரிவுல எதை பற்றி ஆழமாக சிந்திக்க ஆயத்தப்பட திருச்சபை அழைப்பு கொடுக்கின்ற சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் பகுதியிலே நமக்கு திருச்சபை அறிவுறுத்துகிறது. 2ஆம் பகுதியிலே வரலாற்றிலே நடைபெற்ற மிக சிறந்த, மிக உன்னதமான ஒரு நிகழ்வாகிய கிறிஸ்துவின் 1ஆம் வருகை, அந்த வருகை பிறப்பு, கிறிஸ்து பிறப்பை தயாரிக்கவும் அதை கொண்டாடவும், மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் திருச்சபை பிரிக்கிறது. ஆகவே இந்த முதல் 2 வாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு அவர் வரப்போறாரா, வருவாரா வரமாட்டாரா? அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வருகிறேன் என்று, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றாரு. அப்போ இந்த வருகைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம அறிக்கை இட்டுக் கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்றோம்? எங்க அறிக்கை, திருப்பலியில் எங்க அறிக்கை எடுக்கிறோம்? ஆண்டவருடைய வருகையை எங்க அறிக்கை எடுக்கிறோம்? பார்க்கலாம். எத்தனை பேர் திருப்பலிக்கு நல்லா கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏங்க சொல்லுங்க. எழுந்தேற்ற சமயத்திலையா, முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஜெபம் சொல்றோங்க? கிறிஸ்து மீண்டும்
வருவார். நம்ம சொல்றோம் அந்த ஜெபத்தை, ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். அப்படியா? எடுத்துரைக்கிறோமா? சொல்லிடும், பரவாயில்ல, சொல்லி ஒரு அறிக்கையிடுவோம். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எது வரைக்கும்? அவர் வருகிற வரைக்கும். திருச்சபை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுகிறது, ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அறிக்கையிடுகின்றோம். அதே போல குருவானவர் ஜெபிக்கிற விண்ணுலக தந்தை ஜெபித்த முடிந்த ஜெபம் சொல்லுவது கடைசியாக சொல்லுவார், உமது மகனாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஜெபத்திலே அறிக்கையிடுகின்றோம். ஆகவே கத்தோலிக்க திருச்சபையானது ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்ற திருச்சபையாக, அறிவிக்கின்ற திருச்சபையாக, ஆயத்தமாகின்ற திருச்சபையாக இன்று விளங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசு முதலாம் வருகையிலே மீட்பராக வந்தார். அதே சமயத்தில் இரண்டாம் முறை வருகிற பொழுதோ அவர் அரசராக, நீதி செய்கிறவராக. இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம், யாவே, அழகான பேர், என்ன பேரு? சித்கேனோ. யாவே சித்கேனோ, ஆண்டவரே என் நீதி, நீதியின் அரசராக யாவே சித்கேனுவாக என் இயேசு வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது அவருடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர் வரக்கூடிய காலத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும், அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி தயாராக வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. குறிப்பாக இரண்டாம் வாசகத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம், புனித பவுல் எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூயவரோடு இரண்டாம் முறை வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது அவருடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அவருக்கு முன்பதாக குற்றமின்றி தூய்மையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையின்றி கடவுளை ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய தயாரிப்பு எதில் இருக்கணும்? தூய்மையான உள்ளத்தோடு இயேசுவை சந்திப்பதில் ஆயத்தமாக வேண்டும். இயேசுவை சந்திப்பதற்காக ஒரு மனிதன் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ளதான் திருச்சபை ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவாத்தின் வழியாக, நற்கருணையின் வழியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த திருவருகை காலத்துல எதிர்நோக்கி இருக்க வேண்டும். எதை எதிர்நோக்கி இருக்கணும்? எதை எதிர்நோக்கி இருக்கணும்? பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், நல்ல பெர்சன்டேஜுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். பணி செய்கிறவர்கள் நல்ல இன்க்ரிமெண்ட்டுக்காக, தீபாவளி டைம் வந்தால் போனஸுக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம், இல்லாட்டி ப்ரமோஷனுக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்முடைய இந்த வாழ்வு கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்தை மட்டுமே சுற்றி சுற்றி வரக்கூடியதாக மாறிவிட்டது. நம்முடைய எதிர்நோக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் நாடி தேடுகிறதாக மாறிவிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நாம் எதை எதிர்நோக்க வேண்டும், யாரை எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கோடு காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி காத்திருக்கிற பொழுதுதான் நடைபெறக்கூடிய சம்பவங்களை குறித்து இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஏற்கனவே முன்னுரையில் அருள் சகோதரர் வாசித்தார்கள். 10 கன்னியர்கள் இல்லையா, இயேசுவை சந்திக்க என்ன பண்றாங்க? புறப்பட்டு போகிறார்கள். கையில் என்ன கொண்டு போறாங்க? ஏன் நிறைய கேள்விகள், சில பேருடைய கண்கள் அப்படியே சொருக ஆரம்பிக்குது, தியானிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வசனத்தை. ஆகவே தான் கொஞ்சம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். விளக்கு கூட என்ன கொண்டு போறாங்க? 5 பேர். 5 பேருடைய பேர் என்ன? 5 பேருடைய பேர் என்ன? அறிவாளிகள் 5 பேரு. ஆமா, அந்த பேர் யாருக்கா இருக்குதா? இங்க யாருக்கும் இல்லையா? பாருங்க, அவங்களே 5 பேர் பிரிக்கப்படுறாங்க. எல்லாருமே விளக்கு கொண்டு போறாங்க. எல்லாரும் எதுக்காக போறாங்க? மணமகனை எதிர்கொள்ளும்படி போகிறார்கள், வேற எதுக்கும் போகல. எல்லாருடைய நோக்கமும் மணமகனை சந்திக்க வேண்டும், மணமகனை எதிர்கொள்ள வேண்டும் என்று புறப்பட்டு செல்லுகிறார்கள்.
எல்லாருடைய கைகளிலும் விளக்கு இருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம். இந்த ஆலயத்திலே பலவிதமான மக்கள் நாம் கூடி வந்திருக்கிறோம். எதற்காக? ஒரே நோக்கத்திற்காக, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான். குளிர் மழை என்று பார்க்காம நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். நல்லது. ஆனா அந்த கூட்டத்திலும் ஆண்டவர் பிரிக்கிறார். 5 பேர் அறிவாளிகள், 5 பேர் அறிவிலிகள். காரணம், எல்லாரும் விளக்குகளை கொண்டு வந்திருந்தாலும் அந்த அறிவாளிகள் மட்டும் என்ன செய்யறாங்க? இந்த விளக்கு எப்ப வேணாலும் அணைந்து போகலாம், அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் விளக்கில் எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தயாரிப்போடு வருகிறார்கள். அல்ல, மற்ற 5 பேரும் அந்த தயாரிப்பு இல்லாம வருகிறார்கள். தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள் பெயர் தான் அறிவிலிகள். என்றைக்கு ஒரு மனிதன் தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறானோ, இயேசுவை சந்திக்க தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இருக்கிறானோ, அவன் கைவிடப்படுவதை அந்த சம்பவத்திலே வாசிக்க கேட்கிறோம். மணமகன் வருகிற பொழுது அவர்களால் அவரை சந்திக்க முடியவில்லை, எதிர்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் தயாரிப்பு இல்லாமல் இருந்தார்கள். ஆகவே இந்த இயேசுவை சந்திக்க காத்திருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நற்செய்தி வாசகத்தில், உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் என்ன அடையக்கூடாது? குடிவெறி களியாட்டம், அது கூடயே சேர்த்து என்ன சொல்றாரு? இவ்வுலக. அப்ப இவ்வுலக கவலைங்கிறது எதுக்கு ஒப்பிட்டது சொல்றாரு? குடிவெறிக்கு. குடிச்சா மட்டும்தான் குடிவெறி அல்ல, இந்த உலக கவலையினால சூழப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த குடிவெறிக்கு நிகராகத்தான் இருக்கிறாங்க. இயேசு அதையும் நிகராகத்தான் சொல்லுகிறார். இந்த உலக கவலை ஒரு மனிதனை மந்தமடைய செய்யும். இந்த உலகத்தை பற்றியதான கவலை, நாள்தோறும் சந்திக்கின்ற கவலைகள் குடிவெறிக்கும் களியாட்டத்துக்கும் ஒப்பானதாக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆகவே சொல்ல, இவ்வுலக கவலை உங்கள் உள்ளத்தை மந்தமடைய செய்யும். இந்த உலகத்துடைய தேவையற்ற கவலைகள் உங்கள் உள்ளத்தை மந்தமடைய செய்யும். அது இன்னும் ஒரு எதிர்நோக்கோடு புறப்பட்டு செல்லாது, நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது. ஆகவே இவ்வுலக கவலைகளை விட்டொழியுங்கள். அவர் சொல்லுகிறார், இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்க. பயப்படாதீங்க, திட்ட மாட்டாங்க. சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப கவலைப்படாதீங்க. சொல்ல மாட்டீங்களே, பக்கத்தில் பார்த்து சொல்லவே மாட்டீங்களே. சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, எச்சரிக்கையா இருங்க. சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்க. மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும், கட்டாயம் வந்தே தீரும். ஆகவே எல்லாவற்றுக்கும் தப்பிப்பதற்கு முன்பதாக விழிப்பா இருந்து, சொல்லுங்க, விழிப்பா இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். விழிப்பா இருந்து மன்றாடுங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள், எப்பொழுதும் தயாராக இருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மிக விரைவில் நம்மை சந்திக்க வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த உலக கவலையினால உங்கள் உள்ளத்தை மந்தமடைய செய்யாதீர்கள். மற்ற இந்த உலகத்தினுடைய காரியங்களினாலே இன்னும் கிறிஸ்துவை சந்திக்க தயாராக நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். எப்பொழுதும் தயாராயிருப்போம். இயேசுவை சந்திக்க பிறக்க இருக்கின்ற புதிய பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதில் மட்டுமல்ல, வரவிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கும் நாம் நம்முடைய வாழ்வை தயாராக்குவோம். விழிப்பாயிருந்து எச்சரிக்கையாயிருந்து இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கு இந்த திருவருகை காலமானது கட்டாயமாக நமக்கு பிரயோஜனமாக தொடங்க இருக்கின்ற இந்த திருவருகை காலத்தில் நாம் இன்னும் எதிர்நோக்கோடு, குறிப்பாக யூபிலி ஆண்டில் என்ன தீம் கொடுத்துருக்குறாங்க? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அப்படி 2025 நடக்கிற யூபிலி ஆண்டுல அதுதான் தீமாக கருப்பொருளாக கொடுக்கப்படுகிறது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள், எதிர்நோக்குகின்ற பயணிகளாக, எதிர்நோக்கிலே வாழ்கின்ற பயணிகளாக நாம் முன்னோக்கி செல்வோம்.